சாம்ராஜ்யத்தின் விலகலுக்கு பின்னர் நமது நாடு ஒரு நம்மிடம் சுதந்திரமாக வழங்கப்பட்ட பொழுது தமிழர்களுக்கான உரிமைகள் விடயத்தில் உண்மையில் ஒரு அடிமை சாசனத்தின் கீழ் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே தமிழர் விடுதலைக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் நமது தமிழினம் வாழ்வதற்கான உரிமையை கோரி பல்வேறு அகிம்சை போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அந்த அகிம்சை போராட்டத்தின் முடிவில் வேறு வழியின்றி நமது தமிழினம் ஆயுத போராட்டத்தின் மேல் தள்ளப்பட்டது. உண்மையில் நமது தமிழினம் தானாக விரும்பி அந்த போராட்டத்தை கையில் எடுக்கவில்லை. ஒரு பலாத்காரமான முறையில் எம்மிடம் அது தள்ளப்பட்டது. அந்த ஆயுத போராட்டம் இன்று முள்ளிவாய்க்காலுடன் மௌனித்த நிலையில் இன்று நமது மக்கள் மிகவும் ஒரு வஞ்சகத்தனமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காலத்துக்கு காலம் நமது தமிழ் தலைமைகள் தமிழினம் பேரினவாத சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்பட்டு வந்தது என்பது ஒரு பட்டவர்த்தனமான உண்மை. இன்று இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த முடிவுகளின் பின்னர், இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர், ஐநா சபை ஆணையாளர் மற்றும் மஹிந்த ராஜபக்ச அரசு ஒன்று சேர்ந்து இந்த மக்களுக்கு ஒரு பொய் வாக்குறுதியை வழங்கியது. அதாவது நாம் 13வது திருத்தத்துக்கு மேலால் சென்று தமிழரின் இந்த பிரச்சனைகளை பூர்ணமாக தீர்த்து வைப்பதாக கூறியது. ஆனால் அது வார்த்தை அளவில் அதுவும் பொய்ப்பித்த நிலையில் இன்று நமது தமிழரின் உரிமை போராட்டமானது ஐநா சபை வரை எடுத்து செல்லப்பட்டு இன்று அதற்கான தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அப்படியான ஒரு சூழலில்தான் நாம் இன்று இந்த பாராளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்றோம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் இறங்கியதற்கான பல நோக்கங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமாக நான் இதில் எடுத்துக்கொள்ள உள்ள விடயம், நிச்சயமாக இந்த எமது போராட்டம் தமிழர் விடுதலைக்கான எமது உயிர் மூச்சு படிப்படியாக அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே இன்றைய இந்த ஆயுத போராட்டத்தின் முடிவில் எமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மறுக்கப்பட்ட நிலையில், ஐநா சபையின் ஊடாக எமது பிரச்சனைகள் அணுகப்பட்டு வரும் நிலையில், நாம் இந்த மக்களை திரட்டி மீண்டும் ஒரு அகிம்சை போராட்டத்தில் நிச்சயமாக இறங்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த அகிம்சை போராட்டம் மீண்டும் ஒரு உருப்படியான முறையில் ஆரம்பிக்கப்படாத விடத்து இந்த தமிழருக்கான பிரச்சனைகள் அனைத்தும் மறக்கப்பட்டு தொடர்ந்தும் அடிமை வாழ்க்கையை நமது மக்கள் வாழ வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டு விடுவார்கள் என்பது ஒரு உண்மை. கடந்த ராஜபக்ச அரசின் வெளிப்படையான உரிமை மீறல்கள் நடைபெற்ற பொழுது நாம் மைத்திரிபால அரசை கொண்டு வந்ததன் பின்னர் அந்த வெளிப்படையான உரிமை மீறல்கள் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதும் சிறிது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பினும் இன்றும் அந்த இன அடக்குமுறையானது அமைதியான முறையில், உள்ளக முறையில், மிகவும் சைலண்டான முறையில், ஒரு வெளிப்படையாக இல்லாத விதத்திலும் அடிமட்டத்தில் அவர்களது திட்டங்கள், அவர்களது இன ஒடுக்குமுறை கொள்கைகள் மாறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே இந்த பாராளுமன்ற தேர்தலின் மூலம் எனக்கு கிடைக்கும் இந்த சிறப்புரிமைகளை பாவித்து மக்களை திரட்டி நான் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பேன் என நிச்சயமாக நம்புகிறேன். அதன் சாட்சியாக நாம் இந்த அடிமைத்தனங்களுக்கு எதிராக புதுக்குடியிருப்பில் 2 தடவைகள் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் மூலம் இராணுவத்தை திக்குமுக்காட செய்திருந்தோம். எனவே அந்த வகையில் நாம் அந்த போராட்டங்களை தொடர்ந்து இந்த வன்னி மண்ணில் நகர்த்த வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது, போராட வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது என்று சொல்வதை விட, எமது காணி பிரச்சனைகள் நமக்கு தீர்க்கப்படவில்லை. நமது மக்கள் கொண்டே அடைக்கப்பட்ட எந்தவித விசாரணையுமின்றி சிறையில் இடப்பட்ட இளைஞர்கள் விடுவிக்கப்பட வேண்டும்.
அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். காணாமல் போனவர் சம்பந்தமான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். எமது மக்களின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையில் எமக்கான விசேட கவனங்கள் செலுத்தப்பட வேண்டும். அளிக்கப்பட்ட எமது மக்களுக்கான தேவைகள் மிகவும் பாரியது. இப்போ தற்சமயம் கூட சகல மாவட்டங்களையும் போல் இந்த மாவட்டங்களையும் ஒரே அளவில் கணக்கு பார்த்து ஒரே அளவில் சமனாக தாங்கள் செய்வதாக கூறிக்கொள்வதே அவர்களது பாகுபாட்டுத்தன்மையை தான் இங்கே வெளிப்படுத்துகிறது. ஒரு ஒரு எம்மை பொறுத்தளவில் ஒரு சிறு வெள்ளம் ஏற்பட்டால் சிங்கள பகுதியில் வெள்ள நிவாரணம் என்பது அள்ளி வழங்கப்படுகிறது. ஆனால் எமது பிரதேசத்தில் ஒரு சிறு புயல் மூலமோ வெள்ள நிவாரணங்களோ ஏற்பட்டால் இங்கே எதுவுமே நடக்காது. இவை அனைத்தும் தான் நமது அடிப்படை பிரச்சனைகள். எனவே தொடர்ந்தும் நாம் அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து நமது உரிமை பிரச்சனைகளில் தொடர்ச்சியாக இந்த அரசால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எனவே இந்த தேர்தலின் மூலம் நாம் ஒரு வெற்றியை சம்பாதிப்பது மட்டுமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக அடுத்த எமது அகிம்சை போராட்டத்துக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவை எமக்கு உள்ளது. மக்களை திரட்டி நாம் இறங்க வேண்டிய தேவை உள்ளது. ஏனெனில் வெறுமனே வெளிநாடுகள், சர்வதேச நாடுகள், ஐநா சபை போன்றவை எமக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கும் என்று கூற முடியாது. எனவே நாம் அந்த விடயங்களை முன்னெடுத்து செல்வதன் மூலம் அவர்களின் காதுகளுக்கு இந்த பிரச்சனைகள் மீண்டும் ஒலிக்க தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆயுத போராட்டத்தை மௌனிக்க செய்யும் வரை எமது மக்களுக்கு இவர்கள் சர்வதேச அரசுகள் கொடுத்து வந்த ஆதரவுகள் ஒரு இந்த பயங்கரவாத பிரச்சனை முடிக்கப்பட்ட பின்னர் இந்த ஆயுத போராட்டம் முடிக்கப்பட்டால் தமிழரின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என ஒரு பொய் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது என்பது என்று பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டது இந்த கடந்த 5 வருடங்களில். எனவே